கட்டளையை காத்துக்கொள்கிறவன். கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மனச்சாட்சி நமக்கு போதிக்க வேண்டும். கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பான். இவர்களுடைய ஜீவியம் இம்மையிலும் ஆசீர்வாதமாயிருக்கும், மறுமையிலும் ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனுடைய கட்டளையை காத்துக்கொள்கிறவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜீவிப்பார்கள். இவர்கள் மரித்த பின்பு நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். பரலோகத்திலே கர்த்தரோடு நித்திய மகிமையையும் நித்திய சந்தோஷத்தையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். நாம் கர்த்தருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்கிறோம். கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறோம். நாம் போகிற வழியில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். வழியை பற்றியும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். நாம் கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ளும் போது அது நம்மை எல்லாவிதமான ஆபத்துக்களில் இருந்தும் நாச மோசங்களில் இருந்தும் காத்துக்கொள்ளும்.